சர்வதேச புற்றுநோய் தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. உயிர்கொல்லி நோய் என்று அழைக்கப்படும் இந்த புற்றுநோய் வாழ்வியல் முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களாலும் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அந்த வகையில் சுகாதாரமற்ற உணவுகளால் ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் குறித்து இன்றைய நியூஸ்7 தமிழின் நியூஸ் ஆஃப் தி டேவில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய அவசர உலகில் வாழ்க்கை முறை மாற்றத்தால் மனிதர்களின் உணவு பழக்க வழக்கங்களும் மாறிவிட்டன. ஆனால் இந்த மாற்றம் பலரது வாழ்க்கையில் முற்றுப்புள்ளியாக மாறக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். ஆரோக்கியமான உணவு முறைகளை கைவிட்டதாலும் சுவைக்கு அடிமையாகிவிட்டதாலும் மனிதர்களுக்கு பல்வேறு உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக எண்ணெயில் பொரித்த உணவு வகைகளை பெரும்பாலானோர் விரும்பி உண்கின்றனர். உடலில் கொலஸ்ட்ரால் அளவை எண்ணெயில் சமைத்த உணவுகள் அதிகரிக்கச் செய்யும் என பொதுவாக எச்சரிக்கப்பட்டாலும் அந்த வகை உணவுகள் தயாரிப்பு முறையில் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் நிலவுகின்றன என்பது பலரும் அறிந்திராத உண்மை. இறைச்சி மற்றும் இதர உணவுகளை பொரிப்பதற்கு பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் மீண்டும் சிலர் உபயோகிக்கின்றனர். இதில் தயாரிக்கப்படும் உணவுகளை தொடர்ந்து உண்பது புற்றுநோயை ஏற்படுத்தலாம் என்பது மருத்துவர்களின் வெளிப்படையான எச்சரிக்கையாக இருக்கிறது. மேலும் கவர்ச்சிகரமான பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விற்கும் நூடுல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வகை துரித உணவுகள் சுகாதாரமான முறையில் விற்பனை செய்யப்படுகிறதா? காலாவதியான உணவு வகைகளை மக்கள் உட்கொள்வதை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பது போன்ற விரிவான தகவல்கள் மற்றும் மருத்துவர்களின் கருத்துக்களை இன்றைய நியூஸ்7 தமிழின் நியூஸ் ஆஃப் தி டேவில் தொடர்ந்து பார்க்கலாம்.